بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், ஒரு அற்புதமான, ஒரு சிறந்த, ஒரு சுன்னத்தான வாழ்வியல் முறையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுட கலந்து கொண்டதற்கு அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். மாஷா அல்லாஹ், கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக 1982 ஆரம்பிக்கப்பட்ட இந்த 2 முக்கியமான தன்மைகளும் முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இந்த மார்க்கத்தை உலகம் முழுக்க நிலைநாட்டக்கூடிய வருங்கால இளம் சமூகத்தை உலமாக்களை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்க பணியோடு சேர்ந்த ஒரு சமூக பணி. இந்த ஏழை குமர்களுக்கு, இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நிக்காஹ் முடித்து வைக்கணும் அப்படிங்கிற உணர்வு ரீதியான ஒரு வெளிப்பாடாக இந்த செயல்களை தொடர்படியாக 45 ஆண்டுகள் செய்வதென்பது மிகவும் பாராட்டத்துக்குரிய, மகிழ்ச்சிக்குரிய, வாழ்த்துக்குரிய விஷயமாக இருக்குது. மாஷா அல்லாஹ், இதை உருவாக்கிய, இதற்காக பாடுபட்ட இந்த மதரசாவினுடைய பாணி ஹசரத் அவர்கள், இப்பொழுது இந்த மதரசாவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய உஸ்தாத் அவர்கள், இந்த பைத்துல் மாலுடைய தலைவர் மற்றும் அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய அனைத்து விதமான பொறுப்புதாரிகளுக்கும் மனமாற துவா செய்ய நம்ம எல்லோரும் கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹு தஆலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்வானாக. எல்லா நிலையிலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதருக்காக வாழ்ந்து மறையக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. இந்த உலகத்தில் வாழும்போதே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நஸ்ல்களுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். மாஷா அல்லாஹ், இன்னைக்கு கிட்டத்தட்ட 9 குமர்கள் மணமக்களுக்கு நிக்காஹ் முடிக்கப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மணமக்கள் வாழ்க்கையில் நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும், எந்த வாழ்க்கை முறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சில கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் அது திருமணம். இந்த திருமண வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் போது அந்த மனிதன், அது ஆணும் சரி பெண்ணும் சரி, அவர்கள் வாழ்க்கையினுடைய முழுமையை அடைகிறார்கள். ஏன் இஸ்லாத்தில் நிக்காஹ் என்பது சுன்னத், நபியினுடைய வாழ்க்கை முறைன்னு சொல்லப்படுதுன்னா, எப்போ நம்ம நிக்காஹ் முடிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கை முழுமையான வாழ்க்கையாக மாறும். நிக்காஹ் முடிக்காத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான். இப்போ நீங்கள் வாழ்க்கையினுடைய 2வது பகுதிக்கு வர்றீங்க. இந்த 2வது பகுதிக்கு வரக்கூடிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகணும், இங்கே சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் என்பது அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் உரித்தானது. அது நிக்காஹ் முடித்தவர்களுக்கும் சரி, இல்லை நிக்காஹ் செய்ய போகிறவரும் சரி, இல்லை நிக்காஹ் இப்போ நடக்க போகிறவர்களுக்கும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் சில அடிப்படையான வாழ்க்கை முறைகளை, வாழ்வியல் முறைகளை நம்ம அறிந்து புரிந்து அதை விளங்கி செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கை சுவர்க்கத்தினுடைய பூங்காவாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை இன்பமாக, நிம்மதியாக, மன சந்தோஷமுடையதாக இருக்கும். வாழ்க்கை என்பது சுகம் மட்டும் கிடையாது. நிக்காஹ் என்பது வெறும் சுகம் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி அந்த வாழ்க்கையில் வெறுமன இன்பம் மட்டும் கிடைக்காது,
பலதரப்பட்ட முதிர்ச்சிகள், பலதரப்பட்ட அனுபவங்கள், பலதரப்பட்ட சங்கடங்கள், பலதரப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லா நிலையிலையுமே வாழ்க்கை நமக்கு ஏற்படும். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எந்த இடத்துலையுமே உலக வாழ்க்கை என்பது இலகுவானதுன்னு சொல்லவே இல்லை. உலக வாழ்க்கை என்பது லேசானது அப்படின்னு சொல்லலை. மாறாக எப்படி சொல்றான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்க எங்க இருந்தாலும் நாங்க உங்க கூட தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். அதனால இந்த வாழ்க்கையினுடைய இரண்டாவது பகுதிக்கு வரக்கூடிய மன ஆண் மணப்பெண், நீங்க ரெண்டு பேரும் சில அடிப்படையான வாழ்க்கை முறையை நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்ப நீங்க அதை தெரிஞ்சுக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை ரொம்ப இன்பமா, சந்தோஷமா, நிம்மதியான வாழ்க்கை முறையில போக முடியும். இப்ப இந்த நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கணும்னா ஒரு 8 விஷயங்களை வாழ்க்கையில பின்பற்றுங்க. இதை நீங்க மனதில் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுங்க. எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படுதோ அப்பையும் நினைங்க. எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சில சங்கடங்கள் ஏற்படுதோ அப்பையும் இதை நினைத்து கொள்ளுங்க. எப்ப அதை நீங்க நினைத்து கொண்டீங்களோ நீங்க ப்ராப்ளத்துக்குள்ள, கஷ்டத்துக்குள்ள மாட்டிக்க மாட்டீங்க. அதுல இருந்து சீக்கிரமாக வெளிவந்துருவீங்க. ஒன்று, வாழ்க்கையினுடைய இஸ்லாமிய வாழ்க்கை முறையினுடைய இந்த 8 தத்துவங்கள், 8 அடிப்படையான விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பகுதி. ஒன்று, உங்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில தொடர்பை சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஈமானை சரி செய்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகத்துல காசு பணம் இருந்தா மட்டும் வெற்றி அடைய முடியாது, நிம்மதி கிடைச்சிடாது. வெறுமன அறிவு மட்டும் கிடைச்சாலும் நிம்மதி கிடைச்சிடாது. மாறாக நமக்கும் நம்மை படைத்தவனுக்கு மத்தியில சரியான தொடர்புகள் வேணும். அதை நீங்க ஏற்படுத்திக்கணும். எப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஈமானிய உணர்வுகளோடு இருக்கீங்களோ, என்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் என்னை பார்க்கிறான், அவன் என்னை கைவிட மாட்டான், எல்லா நிலையிலும் என் வாழ்க்கையில அவன் உதவி செய்வான் அப்படிங்கிற அந்த ஈமானிய நம்பிக்கை, அப்படிங்கிற அந்த உணர்வு தான் உங்களை எல்லா நிலையிலும் பாதுகாத்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு குடும்பங்கள்ல ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா பொருளாதாரம் பிரச்சனை அல்ல, கல்வி பிரச்சனை அல்ல. எல்லாத்த விட மிக பிரச்சனை என்னன்னா ஈமானிய தட்டுப்பாடு, ஈமானிய குறைபாடு. எப்ப ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி அல்லாஹுடைய தொடர்பை, அல்லாஹுடைய இணைப்பை, ஈமானிய தொடர்பை, இஸ்லாத்தினுடைய தொடர்பை நம்ம ஏற்படுத்தாம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம்னு நினைச்சா அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்கவே இருக்காது. அது மிகப்பெரிய கடினத்துக்கு தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கும். அதனால மணமகன், மன ஆண், மணப்பெண் ரெண்டு பேருமே நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அல்லாஹுடைய தொடர்பு, தொழுகையின் தொடர்பு, ஈமானிய தொடர்பு, குர்ஆனுடைய தொடர்பு. இந்த தொடர்புகளை நீங்க வாழ்க்கையில கொண்டு வரதான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். நிம்மதிங்கிறது எங்கன்னா இந்த உலகத்துல கிடைக்காது. நிம்மதிங்கிறது இறைவன் தந்து தான் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ் தந்து தான் கிடைக்கும். அதை நம்ம அனுபவிக்கக்கூடிய மணமக்களாக நீங்க மாறணும். அதற்கு நீங்க முயற்சி செய்யணும். எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் இருக்குதோ அப்பெல்லாம் 2 ரக்காய் தொழுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு பொருளாதார சிக்கல் ஏற்படுதோ, எப்பெல்லாம் குடும்பங்கள்ல சிறு சிறு மன வருத்தங்கள், சண்டைகள் ஏற்படுதோ அப்பெல்லாம் தயவு செய்து 2 ரக்காய் தொழுங்க. தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில பிரிவை ஏற்படுத்துறார், எங்களுக்கு மத்தியில அன்பை ஏற்படுத்து, எங்களுக்கு மத்தியில இரக்கத்தை ஏற்படுத்து, எங்களுக்கு மத்தியில மன்னிப்பை ஏற்படுத்து அப்படிங்கிறத ஒரு ஆணும் செய்யணும், ஒரு பெண்ணும் செய்யணும். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த உணர்வு ரீதியான டச் உங்களுக்கு எப்போ இருக்குதோ, அந்த உணர்வு ரீதியான தொடர்பு நமக்கு இருக்குதோ, அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில பெரிய மகத்துவத்தை, மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இப்போ இங்கே 45 வருஷமா சேவை செய்தன்னு மௌலானா சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்களே, இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இதற்காக பல கஷ்டங்களை, பல நபர்களை சந்திச்சு, பல பேரை பார்த்து, பல பேர்கிட்ட பேசி, அதெல்லாம் செஞ்சுதான் உங்களுக்கு இந்த நிகழ்வை நடத்தி கொடுக்குறாங்க. உங்களுடைய கடமை என்னன்னா இந்த நிக்காக சிறப்பாக வாழ்ந்து நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்து நீங்க முன்மாதிரியான தம்பதிகளாக இங்க வரணும். உங்களுடைய குழந்தைகள் மதரசாக்கள்ல இங்க படிக்கணும். உங்களுடைய வருங்கால சந்ததிகள் இந்த நிர்வாகத்துல வருங்காலத்துல தொடர்புடையவர்களாக மாறணும். நீங்களும் தொடர்புடையவர்களாக மாறணும். அதற்குத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு சிரமப்பட்டு, பல பேரை சந்திச்சு, பல பேர்கிட்ட கேட்டு வாங்கி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால உங்களுடைய ஈமானிய தொடர்பை நீங்க சரி செய்து கொள்ளணும். அதான் உங்கள்கிட்ட மிக முக்கியமான விஷயம். 2வது, இந்த இஸ்லாமிய வாழ்க்கை முறையில நம்ம 2வது கடைபிடிக்க வேண்டிய விஷயம் ஒழுக்கமான வாழ்வியல், அல்லாஹ்வுக்கு பயந்த வாழ்வியல்.
தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கோழைகளாக மாறும். மனித இயல்பு தப்பு செய்யறது. ஆனா தப்பு செஞ்ச பிறகு உடனே நம்மளை மாத்திக்கணும், அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். நிக்காஹுக்கு முன்னாடி இமாம்கள் சொல்லி கொடுக்குறாங்க, ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முன் சென்ற தவறுகளை நினைத்து வருத்தப்பட்டு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். யா அல்லாஹ், இந்த பாவத்தின் காரணமாக, என்னுடைய இளமை காலத்துல நான் செய்த பாவங்களின் காரணமாக என் குடும்ப வாழ்க்கையை சோதனைக்குட்பட்ட வாழ்க்கையாக மாத்திராத அப்படிங்கிறத அல்லாஹ்ட்ட கேட்க சொல்றாங்க. நம்ம கேட்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், என் மனைவிய, என் கணவரை, என் குழந்தைகளை உனக்கு பிடித்தமானவர்களாக, உனக்கு பொருத்தமானவர்களாக யா அல்லாஹ் எனக்கு உருவாக்கி கொடு அப்படிங்கிறத அல்லாஹ்ட்ட நீங்க கேட்கணும். அப்படி கேட்கும் போதுதான் நம்முடைய பின் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக, நம்ம பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் சமூகத்தினுடைய தலைவர்களாக மாறுவாங்க. அப்படிங்கிற உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படணும். அப்ப நம்முடைய வாழ்க்கைய எப்பயுமே ஒழுக்க ரீதியாக பார்த்துக்கணும். பாவங்கள் நம்ம செய்யறோம், தவறுகள் செய்யறோம் அப்படின்னா வாழ்க்கையில நோய்கள் வந்துடும், மன அழுத்தங்கள் ஏற்படும், பொறாமைகள் வரும், சண்டை எல்லாம் ஏற்படும். எல்லா நிலையிலும் பாவங்கள்ல இருந்து நம்ம தவிர்த்து கொள்ளணும். அப்படியா? சரி, புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்களுக்கு தான் பேசுறாங்க. ஆமா, நல்லது. அப்ப எல்லா நிலையிலையுமே ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். எப்பயுமே அந்த ஒழுக்கமான வாழ்வியலை கொண்டுதான் நம்மளால சரியான முறையில ஒரு வாழ்க்கை முறையை சந்தோஷமாக கொண்டு போக முடியும். அதனால இரண்டாவது இஸ்லாமிய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை கடைபிடிக்கிறது தான். எந்த அளவுக்கு நாம அதை கடைபிடிக்க அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை நம்முடைய வாழ்க்கையில இறங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில நிம்மதி கிடைக்காது. ஒரு மனைவி அப்படிங்கிறவங்க யாருன்னா நம்முடைய மனம்தான் நம்முடைய மனைவி. நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க ஷேக் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்முடைய மனம்தான் நம்முடைய மனைவி, பெண்களுடைய எண்ணங்கள் தான் அவர்களுடைய கணவர். ஒரு ஆணுடைய மனம் கட்டுப்பாடாக இருக்கணும், ஒரு பெண்ணுடைய எண்ணம் நேர்மையாக சீரானதாக இருக்கணும். எப்ப ஒரு ஆணுடைய மனம் கட்டுப்பாடாக இருக்குதோ அந்த பெண் அந்த ஆணுக்கு கட்டுப்படக்கூடியவளாக, இணைந்து வாழக்கூடிய பெண்ணாக மாறுவாங்க. எப்போது ஒரு பெண்ணுடைய எண்ணங்கள் சீராக நேர்மையானதாக இருக்குதோ ஒரு ஆண் சிறந்தவராக மாறுவாங்க. அதனால வாழ்க்கையில இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை நம்ம கடைபிடிக்கணும். இந்த ஒழுக்கத்தை கொண்டுதான் ஒரு வலுவான சமூகத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு கால சூழ்நிலைகள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நாடு, இந்த நாட்டினுடைய நிலைகள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய வருங்கால சந்ததிகளை, வருங்கால இளைஞர்களை, பெண்களை, வாலிபர்களை எல்லா நிலையிலும் ஈமானிய பலமுள்ளவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, ஆளுமைகளாக, சமூக பொறுப்புள்ளவர்களாக உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. அதனால வாழ்க்கை சீராக, வாழ்க்கை நிரந்தரமாக, நிம்மதியாக வாழணும்னா ஒரு ஆணும் பெண்ணும் கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் ஒரு ஒழுக்கமான வாழ்வியல். மூன்றாவது அன்பான வாழ்வியல். இஸ்லாமிய குடும்பவியல் வாழ்க்கையில மூன்றாவதாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அன்பான வாழ்க்கை முறை. அன்பை கொண்டுதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டோ, அடக்குமுறையை கொண்டோ, அடுத்தவர்களுடைய குறைகளை முற்படுத்தி பேசுவதை கொண்டோ ஒருபோதும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைய முடியவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆணும் சரி, ஒரு பெண்ணும் சரி, இயற்கையில் குறை உள்ளவர்கள் தான். இப்ப என்னுடைய மனைவிட்ட 100 குறைகள் இருக்கலாம் என் மனைவிட்ட, ஆனா ஒரே ஒரு நிறை இருக்கும், ஒரே ஒரு நல்லது இருக்கும். அந்த நல்லதுக்காக என் மனைவி கூட நான் சேர்ந்து வாழ்ந்து அந்த 100 குறைகளையும் மன்னித்து அதை திருத்தக்கூடிய வாய்ப்புள்ளவனாக நான் மாறணும். அதே போலதான் ஒரு பெண்ணுக்கு, ஒரு ஆணுக்கு 100 குறைகள் இருக்கலாம் வாழ்க்கையில. அந்த குறைய புரிந்து அந்த கணவனை சீர்பட நல்முறையில உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அந்த பெண்மணிக்கு உண்டு. அதனால அதை எப்படி செயல்படுத்த முடியும்? அன்பை கொண்டுதான் செயல்படுத்த முடியும். அதிகாரத்தை கொண்டோ, அடக்குமுறையை கொண்டோ, அவர்களை கஷ்டப்படுத்துவதை கொண்டோ, குறைகளை வெளிப்படுத்துவதை கொண்டோ நிச்சயமாக முடியாது. நல்ல தெரிஞ்சுக்குங்க, ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கையினுடைய தொடக்கத்துல, வாழ்க்கையில இணைந்து வாழும்போது சில குறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியலாம். அதை நம்ம வெளிப்படுத்தாம கணவனுடைய, மனைவியினுடைய குடும்பத்தார்கள்ட்ட கணவனுடைய, மனைவியினுடைய நல்ல பண்புகளை வெளிப்படுத்த பழக்கணும். எடுத்த ஆரம்பத்திலிருந்தே ஒரு பெண் தன் கணவனை பற்றி
தன்னுடைய அம்மா வீட்டில் சொல்றது அவர் சரியில்லை, அவர் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார் அப்படின்னு குறைகளை முற்படுத்தாம நிறைகளை முற்படுத்தணும். அவர் நல்லா இருக்காரு, சந்தோஷமா என்னை பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற உணர்வுகளை அந்த குடும்பங்களுக்கு ஒரு பெண் ஏற்படுத்தும். அதே போலதான் ஒரு ஆணும் அந்த பெண்ணுடைய குறைகள் இருக்கலாம். கல்யாணம் முடித்து ஒரு மாதத்துல ஒரு சில குறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியலாம். அந்த குறைகளை பெருசுபடுத்தாம அந்த பெண்ணுடைய நிறைகளை அந்த குடும்பத்துக்கு, கணவனுடைய குடும்பத்திற்கு சொல்லணும், சொல்லி பழக்கணும். என் மனைவி நல்லவ, சிறந்து தொழுகிறாங்க, காலைல சீக்கிரம் எழுந்திருக்கிறாங்க, என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, எல்லாத்தின் மீது பிரியமாக இருக்கிறாங்க. இந்த அன்பை வெளிப்படுத்துவதை கொண்டுதான் குடும்ப வாழ்க்கை சீராக மாறும். மாறாக குறைகளை பேசி குற்றங்களை கண்டுபிடிச்சு நீங்க அப்படி செஞ்சீங்க, நீங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாவே வாழ்க்கை கசந்து போகும். வாழ்க்கை கசந்துதான் போகும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையில குறைகள் இருக்கத்தான் செய்யும். மூணாவது என்னன்னா, அன்பை கொண்டு அதை சரி செய்யுங்க, நேசிப்பதை கொண்டு அதை சரி செய்யுங்க, பிரியத்தை வெளிப்படுவதை கொண்டு அதை சரி செய்யுங்க, நான் உன்னை விரும்புகிறேங்கிற சொல்றதை கொண்டு சரி செய்யுங்க. அப்படி சரி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அப்படியே ஸ்மூத்தா போகும். ஒரு குழந்தை, 2 குழந்தைகளை சீக்கிரமே பெற்றுக்கொள்ளுங்க. அன்பாக இருக்கும் போது குழந்தைகளை சீக்கிரம் பெற்றுக்கொள்ளுங்க தயவு செய்து. இன்றைய கால சூழ்நிலையில படித்த இளைஞர்களுக்கு மத்தியில இன்னைக்கு கலாச்சார மாற்றத்துல ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, குழந்தைகளை தள்ளி போடுறது, இல்ல சில நேரங்கள்ல அபார்ஷன் பண்றது. அதனுடைய விளைவுகள் மிக மோசமானது. 1 வருஷம் ஜாலியா இருக்கலாம், 2 வருஷம் ஜாலியா இருக்கலாம், அப்படியெல்லாம் கிடையாது. முதல் குழந்தைய தயவு செய்து சீக்கிரம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அபார்ஷன் பண்ணிட்டீங்க, அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா திரும்ப குழந்தை நிக்கிறது பெரும் கஷ்டமாக மாறும். அதுக்கு பல லட்சங்கள் செலவு செய்தாலும் குழந்தைகள் கிடைக்காது. அதுக்கப்புறம் வாழ்க்கை பெரிய அழுத்தமான வாழ்க்கையாக மாறி போயிடும். அதனால அன்பை வெளிப்படுத்துங்க, அன்பை கொடுங்க, அன்பை கேட்டு வாங்குங்க, பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையை 3ஆவதுல கடைபிடிக்கணும். 4ஆவது அக்செப்டன்ஸ், வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகுங்க. ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை முறையில 4ஆவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மிக முக்கியமானது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நமக்குன்னு ஒரு கணவர் வந்துட்டாரு, நமக்குன்னு ஒரு மனைவி வந்துட்டாங்க அப்படின்னா முடிந்த அளவிற்கு 90% அவர்களை ஏற்றுக்கொள்ள பழகுங்க. இஸ்லாம் சில முறைகளை சொல்லுது, அந்த நிலைகளை தவிர மற்ற எல்லா நிலைகளிலையுமே அவர்களை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க. அவங்கள இல்லாத ஒன்று நினைச்சு, கிடைக்காத ஒன்று நினைச்சு, இல்லை நம்ம வாழ்க்கையில் அது கிடைக்காது அப்படின்னு நினைச்சதை நினைச்சுக்கிட்டு போராடி கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வாழ்க்கையை நரகமாக மாற்றிக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில என்ன கிடைக்குதோ, நமக்கு எந்த கணவர், எந்த குடும்பம், எந்த வேலை வாய்ப்பு, எந்த வாழ்க்கை முறை கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ண பழகும். யார் ஏற்றுக்கொள்ள பழகிறார்களோ அவர்களுக்கு அதிகரிச்சு கொண்டே இருக்கும். எப்ப ஏற்றுக்கொள்ளவங்க கூட மட்டும்தான் நன்றி செலுத்தக்கூடிய தன்மை வரும். யார் ஏற்றுக்கொள்றாங்களோ, என் மனைவி கிடைச்சிட்டாங்க, எனக்கு ஒரு கணவர் கிடைச்சிட்டாரு, எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நான் மனதார இதை ஏற்றுக்கொள்கிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் யார் அல்லாஹ்வை புகழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக மாறும். ஆனா கிடைக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளாம வருத்தப்பட்டு முறைச்சிக்கிட்டு ஃபேமிலியோட இணைந்து வாழாம சில கஷ்டங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தோம்னா மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும். நம்முடைய வாழ்க்கையும் பாதிக்கும், இந்த பெண்ணுடைய ஆணுடைய வாழ்க்கையும் பாதிக்கும், குடும்பங்களும் பாதிக்கும். கல்யாணம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றது அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். நிக்காஹ் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றதல்ல. நிக்காஹ் என்பது ஒரு 2 குடும்பங்கள் இணையக்கூடிய ஒரு பந்தத்துக்கு பேரு தான் நிக்காஹ். ஒரு குடும்பம் இணையிறது, 2 குடும்பம் இணையும், 2 பேர் இணையறது இல்ல, 2 குடும்பங்கள் இணையுது. அப்ப அந்த நிலையில நாம நம்முடைய வாழ்க்கை முறைய ரொம்ப சீராக வச்சுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா கொண்டு போகணும், ரொம்ப கேர்ஃபுல்லா கொண்டு போகணும். அதனால 4ஆவது வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகுங்க. என்ன கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுவீங்க. லைஃப்ல அக்செப்டன்ஸ்னு ஒரு நிலை மட்டும் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டா அவனுக்கு மன அழுத்தமே ஏற்படாது, அவனுக்கு ஸ்ட்ரெஸ் வராது. இன்னைக்கு பல பேர்களுக்கு மன அழுத்தம், ஆங்கிரி, அனெக்சிட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் அதிகமாகிறதுக்கு காரணமே என்னன்னா, எந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்குதோ அதை ஏற்றுக்கொள்ள மனம் வர்றதில்லை. ஏற்றுக்கொள்ளாம போராட முயற்சிக்கிறது, வருத்தப்படுறது, அழுகிறது, கத்துறது, கோவப்படுறது,
அப்ப இன்னும் நோயாளிகளாக நாங்க மாறுறோம். அப்ப நாலாவது, இஸ்லாமிய வாழ்க்கை இன்பமாக வாழணும், சந்தோஷமாக வாழணும்னா நாலாவது நம்ம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது அக்செப்டன்ஸ். மனைவியை ஏற்றுக்கொள்ளுங்க, மாமியாரை ஏற்றுக்கொள்ளுங்க, சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ளுங்க, குடும்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ள பழகுங்க, வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இது நாலாவது. அஞ்சாவது மிக முக்கியமான விஷயம் மன்னித்தல். நம்முடைய குடும்பவியல் வாழ்க்கையில எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் மன்னித்தல். அல்லாஹ் நம்மை மன்னிப்பதை போல மனிதர்களை மன்னிக்கணும். அல்லாஹ் நம்மை நேசிப்பதை போல மனிதர்களை நேசிக்கணும். நீ போன வருடம் இப்படி சொன்னீங்க, போன முந்தின வருஷம் இப்படி சொன்னீங்க அப்படின்னு பழையதை நோண்டி நோண்டி அதை எடுக்க பார்த்தோம், முயற்சி செய்யறோம், அதை பத்தி பேசணும்னாவே வாழ்க்கை நசநசத்து போயிடும், வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால மன்னிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்து. எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. கணவன் மனைவியை மன்னிங்க, மனைவி கணவரை மன்னிங்க. எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்குங்க. நீங்க மன்னிப்பை அதிகப்படுத்த அதிகப்படுத்த மாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய ஹிதாயத், அல்லாஹுடைய நசீபு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு சமீபத்தில் நான் ஒரு பள்ளியில் தொழுதுட்டு இருந்தேன். இப்போ ஒரு மனிதர் இடத்துல வந்தார் சென்னையில. சொன்னாரு, மௌலானா நான் ஹஜ்ஜுக்கு போறேன், துவா செய்யுங்கன்னு சொன்னார். நான் ஹஜ்ஜுக்கு போறேன், துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னார். நல்லபடியா போயிட்டு வாங்க ஹஜ்ஜாருன்னு நான் சொல்றேன். சொல்லிட்டு நான் கேட்டேன், எல்லாத்துட்டையும் சொல்லிட்டீங்களான்னு கேட்கிறேன். எல்லாத்துட்டையும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் மௌலானா. நல்லா யோசிச்சு பாருங்க. என் தங்கச்சிட்ட சொல்லலை, என் தங்கச்சிட்ட, கூட பிறந்த தங்கச்சிட்டு சொல்லலை. ஏன்னு கேட்டா அவர் சொல்றாரு, 16 வருஷம் சண்டை, எனக்கும் என் தங்கச்சி ஃபேமிலிக்கும் சண்டை. கல்யாண தினத்திலிருந்து இன்ன வரைக்கும் சண்டை. கல்யாணம் பண்ணி வச்சேன் என் தங்கச்சிய, அன்னைக்கு சண்டை நடந்துச்சு. அன்னையில இருந்து இன்ன வரை நான் அந்த குடும்பத்துக்கு போறதும் இல்லை, பேசுறதும் இல்லை, நான் பார்க்கறதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் சொன்னேன், தயவு செய்து உங்க தங்கச்சியை பாருங்க ஹாஜியா, உங்க தங்கச்சியை போய் பாருங்க. அவங்க வருத்தப்படலாம். இல்ல இல்ல மோனா, அங்க போனா சண்டை பெருசாயிரும், திடீர்னு இப்ப வந்திருக்கிற அப்படின்னு கேட்டு சண்டை போடுவாங்க, அப்புறம் நான் ஹஜ்ஜுக்கு போக முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுருவேன், இல்ல இல்ல நான் போகலன்னு சொன்னேன். நான் சொன்னேன், இல்ல இல்ல ஹாஜியா, தயவு செய்து போங்க, தயவு செய்து போங்க நீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் போயிட்டார். அடுத்த நாள் லொஹருக்கு வந்தார். அடுத்த நாள் லொஹருக்கு வர்றார். வந்து என்னை கையை பிடிச்சி முசாஃபா பண்ணிட்டு கட்டி பிடிச்சி ஓன்னு அழுகிறார். அழுதுட்டு சொன்னார், மௌலானா நீங்க சொன்ன மாதிரியே நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போனேன், நீங்க சொன்ன மாதிரியே என் தங்கச்சி வீட்டுக்கு போனேன், பயந்து கொண்டே போனேன், கதவை தட்டினோடனே என் தங்கச்சி தான் கதவை திறந்துச்சு. 16 வருஷம் கழிச்சு நான் என் தங்கச்சியை பார்க்குறேன், பேச போறேன். கதவை திறந்த உடனே என் தங்கச்சி என்னை கட்டி பிடிச்சி ஓன்னு அழுதுருச்சு மௌலானா. என் தங்கச்சி கட்டி பிடிச்சி ஓன்னு அழுதுட்டு சொன்னுச்சு, அண்ணே இத்தனை நாள் நீங்க ஏன் வீட்டுக்கு வரல? அழுதுகிட்டே சொன்னுச்சு, நான் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுல துவா செய்யறேன். என்னைக்கு நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க, எங்க அண்ணன் ஹஜ்ஜுக்கு போறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஹஜ்ஜுக்கு போனதன் கேள்விப்பட்டதிலிருந்து இன்ன வரையும் தஹஜ்ஜுல நான் துவா செய்யறேன். யா அல்லாஹ் என் அண்ணனை என் வீட்டுக்கு அனுப்பிடு, யா அல்லாஹ் என் அண்ணனை என் வீட்டுக்கு அனுப்பிடுன்னு நான் துவா செய்யறேன். அல்லாஹ் என் துவாவை கபூல் செஞ்சுட்டான், அல்லாஹ் என் துவாவை கபூல் செஞ்சுட்டான், ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு என் தங்கச்சி அழுதது என் உள்ளமெல்லாம் உருகி போச்சு மௌலானா. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையில எல்லாரும் நல்லவர்கள் தான், யாரும் தவறானவர்கள் கிடையாது. உலகத்துல வாழ்ற எல்லாரும் நல்லவங்க தான். சூழ்நிலைகளும் மனிதனுடைய பேராசைகளும் தான் மனிதன் தவறு செய்வதற்கு காரணமே தவிர யாரும் வேண்டுமென்றே தவறு செய்யறதில்லை. அது ரொம்ப 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 ரேரான மக்கள் தான் தவறு செய்வாங்க. ஆனா அநேக மக்கள் தம்மளை அறியாம தெரியாம புரியாம தப்பு செஞ்சிடறாங்க. அதனாலதான் இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனின் மீது எப்படி தன்னுடைய சிஃபாத்துகளை வெளிப்படுத்துறான்னா 5 நிலைகள்ல வெளிப்படுத்துறான்னு சொன்னது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. சமீபத்துல தஃப்சீரை படிச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். ஒரு மனிதன் மீது அல்லாஹ் தன்னுடைய அன்பை எப்படி பொழிகிறான், தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறான்னா, முதல்ல அல்லாஹ் ஒரு மனிதனுடைய குறைகளை மறைக்கிறான். அல்லாஹ் மறைச்சிடறான், குறைகளை மறைக்கிறான் முதலாவதாக. ரெண்டாவது, அந்த மனிதனை தன் பக்கம் அழைக்கிறான். நீ இங்க வா, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ வான்னு அழைக்கிறான். மூணாவது, வந்த பிறகு அவனை மன்னிக்கிறான். நாலாவது, மன்னிச்ச பிறகு அவனை பிரியப்படுறான், அன்பு கொள்றான். ஐந்தாவது, அன்பு கொண்ட பிறகு அவன் எதெல்லாம் தவறுகளாக செய்தானோ அதை எல்லாத்தையும் நன்மைகளாக மாற்றி கொடுக்கிறான். வாழ்க்கையில எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கு. சண்டைகளை கொண்டு, வெறுப்புகளை கொண்டு, தூரமாகுவதை கொண்டு, பிரச்சனைகளை கொண்டு நிம்மதி கிடைக்க போறதே கிடையாது. வாழ்க்கையில மன்னிச்சு பாருங்க.
எல்லாத்தையும் மன்னிக்க பழகுங்க. குறிப்பாக இரத்த உறவுகளை மன்னிங்க. இன்னும் குறிப்பாக இரத்த உறவுகள்ல பெண் இரத்த சொந்தம் இருந்தா தயவு செய்து அவங்களோட சேர்ந்து வாழுங்க. பெண் இரத்த சொந்தத்தை விட்டு விட்டு ஒரு வாழ்க்கை முறையை வாழாதீங்க. எல்லா நிலையிலும் அவர்களை மன்னிச்சு வாழுங்க. இப்ப 5வது மிக முக்கியமான ஒரு குணம் இருக்குதே, அது மன்னித்தல். 6வது மிக முக்கியமான ஒரு விஷயம், எல்லா நிலையிலும் வாழ்க்கையில சுயநலமாக இருக்காதீங்க, பொதுநலமாக இருங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன பிரச்சனைனா, எல்லாரும் சுய சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களாக மாறுறோம், சுய சந்தோஷத்தை விரும்பக்கூடியவர்களாக மாறுறோம். அதுல மாட்டிக்காதீங்க, எந்த நிலையிலும் அதுல மாட்டிக்கொள்ளாதீங்க. சுய சந்தோஷம், சுய மகிழ்ச்சி, அதுல மாட்டிக்காதீங்க. உங்களை பத்தி யோசிங்க, உங்க மனைவியை பத்தி யோசிங்க, உங்க அத்தா அம்மாவை பத்தி யோசிங்க, உங்க சகோதர சகோதரிகளை பத்தி யோசிங்க. எல்லாத்த பத்தியும் யோசிச்சு ஒரு வாழ்க்கை முறையை வாழுங்க. விட்டு கொடுத்து, எல்லா நிலையிலையும் அரவணைச்சு கொண்டு, அன்பு செலுத்தி, உதவி செய்து, இப்படி ஒரு வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மட்டும் சிறப்பாகாது, நம்மளை சுத்தி உள்ள எல்லா வாழ்க்கையும் சிறப்பாக மாறும். இது 6வது. 7வது மிக முக்கியமான விஷயம், வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய மிகவும் அற்புதமான, மிகவும் அவசியமான ஒரு விஷயம் என்னன்னா, விட்டு கொடுத்தல். வாழ்க்கையில 7வது, ஒரு கணவனும் மனைவியும், கணவருடைய குடும்பமும் மனைவியினுடைய குடும்பமும் மிக முக்கியமாக பின்பற்ற வேண்டிய ஒரு அற்புதமான மிக முக்கியமான விஷயம் விட்டு கொடுத்தல். நம்ம நினைப்பதை போல ஒரு பெண் இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில். ஒரு மனைவியை கல்யாணம் பண்றோம், ஒரு மருமகனை வீட்டுக்கு கூட்டி வர்றோம், ஒரு மாப்பிள்ளை எடுக்கிறோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. உலகத்துல யாருமே நம்ம நினைக்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நம்முடைய குழந்தை இருக்க மாட்டாங்க, நம்முடைய மனைவி இருக்க மாட்டாங்க, நம்முடைய அத்தாமா இருக்க மாட்டாங்க, நம்முடைய எம்ப்ளாயிஸ் வேலையாட்கள் யாருமே நம் நினைப்பதை போல இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அவங்கவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும், அவங்கவங்களுக்குன்னு ஒரு சந்தோஷ நிகழ்வுகள் இருக்கும். அதை விட்டு கொடுங்க, அதை கட்டுப்படுத்தாதீங்க. அந்த விட்டு கொடுத்தல் மிக முக்கியமானது. எப்ப விட்டு கொடுக்கணும், எப்ப கட்டுப்படணும் அப்படிங்கிறது இஸ்லாமிய வாழ்க்கை முறையினுடைய மிக முக்கியமான பகுதி. எப்ப விட்டு கொடுக்கணுமோ விட்டு கொடுங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்க, எங்க வீட்டில் 3 குழந்தைங்க எனக்கு. நான் வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டில் அநேக லீவு நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பொம்மையாக கிடக்கும், பொம்மை அது இது நிறைய கிடக்கும். நான் வீட்டுக்குள்ளே போன உடனே நான் மெதுவாக நடந்து போய் உட்காருவேன். உட்காந்துட்டு என் மனைவி வருவாங்க. வந்தோடனே நான் மனைவிட்ட கேட்பேன், என்னை விட நீ ரொம்ப கஷ்டப்படுற, நான் வெளியில் கஷ்டப்படுறதை விட நீ உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுற, இந்த பிள்ளைங்க உன்னை படுத்துறாங்கல்ல அப்படின்னு கேட்டுட்டு, நான் வேணா இந்த பொம்மையெல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் போட்டு தனியாக வைக்கட்டுமான்னு கேட்பேன் என் மனைவிட்ட. உடனே என் மனைவி சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் டயர்டாக வந்திருப்பீங்க, நீங்கள் உட்காருங்க, நான் டீ போட்டு தர்றேன், என் பிள்ளைங்களை கூப்பிட்டு இதெல்லாம் எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது யதார்த்தமான வாழ்க்கை முறை, இதை புரிஞ்சுக்கணும். இதான் எல்லா வீட்டிலும் நடக்கும். இப்படி கேட்டுட்டா ஒரு மனைவி என்ன செய்வாங்கன்னா, கணவன் மீது அன்பு செலுத்துவாங்க. டீ போட்டு தரட்டுமா, தண்ணி எடுத்து வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னை விட கஷ்டப்படுற, நீ என்னை விட அதிகமாக உழைக்கிற, நீ என்னை விட அதிகமாக வேலை செய்கிற அப்படிங்கிற உணர்வுகளை மனைவிக்கு நம்ம ஏற்படுத்தணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அப்படி சொன்னோம்னா தலையில கொம்பு முளைச்சுன்னு நினைக்கிறோம். மனைவிக்கு தலையில கொம்பு முளைச்சிடும் மனைவிக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. அம்மாட்டையும் சரி மனைவிட்டையும் சரி இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லணும். அதுக்கு நேர் மாற்றமாக நீங்க வீட்டுக்கு வந்தோடனே வீடு ஃபுல்லா அப்படியே பொம்மையா கிடந்தோடனே கத்திக்கிட்டே வர்றீங்க, அறிவு இருக்குதா, நீங்க எல்லாம் பொம்பளையா, நீ தான் குடும்பம் நடத்துறியா, உன்னைய கட்டுறதுக்கு பேசாம என்ன பண்ணிருக்கலாம், எருவு மாட்டை கட்டிருக்கலாம் திட்டிக்கிட்டே வர்றீங்கன்னா என்ன நடக்கும் வீடு அப்படின்னு சொன்னா, அந்த மனைவியும் சேர்ந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க, நான் மட்டுமா பெத்தேன், நீயும் சேர்ந்து தானே பெத்த, எல்லாம் எடுத்து வை அப்படிம்பாங்க அந்த மனைவி. நம்ம கோவம் வரும், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். சண்டைகள் எப்படி வருது, குடும்பங்கள்ல பிரச்சனைகள் எப்படி உண்டாகுது, எங்க விட்டு கொடுக்கணும், எங்க கட்டுப்படணும், ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில பல நேரங்கள்ல எந்த நிலையிலும் எல்லா ஆண்களுக்கும் தெரியும், யாராவது சண்டை போட்டுட்டு எந்த மனைவியாவது நம்மள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்கிறீங்க, கேட்கவே மாட்டாங்க. எந்த பெண்ணும் ஒரு ஆணிடத்துல என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம செஞ்சுட்டேன்னு கேட்கவே மாட்டாங்க. நாம அர்ரிஜாலு கவ்வாமூன், பெண்களை நிர்வகிக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ஒரு சைல்டிஷ் மாதிரி, அவங்க ஒரு வளைந்த கம்பு மாதிரி. நாம் அவர்களை உடைக்கவும் கூடாது, நிமித்த முயற்சி செய்தால் அது உடைஞ்சு போயிடும்.
அப்ப நாம எப்படி வளைந்து கொடுத்து அவர்களை நமக்கு சாதகமாக எப்படி உருவாக்கணும், ஒரு பெண்ணை ஒரு ஆண் எப்படி கையாளணும், ஒரு ஆணை எப்படி பெண் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையான தத்துவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில. இதெல்லாம் பயிற்சிகள் கொடுக்கப்படணும். இந்த பயிற்சிகள் கொடுக்கப்படாம மாற்றங்களை சமூகத்துல ஒரு பெரிய எழுச்சி ஏற்படாது. முன்ன காலத்துலலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தாவும் சரி அம்மாவும் சரி சரியான முறையில வாழ்க்கை எப்படி வாழணும்னு இந்த பெண்ணுக்கு சொல்லி அனுப்புவாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி சொல்றாங்க, அதெல்லாம் பாத்துக்கிறேன், முடிஞ்ச வரை வாழ, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. இப்ப எல்லா நிலையிலையுமே ஒரு ஆண் விட்டு கொடுக்கணும், ஒரு பெண் கட்டுப்படணும். சில நேரங்கள்ல ஒரு ஆண் கட்டுப்படணும், சில நேரங்கள்ல பெண் விட்டு கொடுக்கணும். இந்த ரெண்டும் வாழ்க்கையினுடைய அடிப்படையான ரெண்டு பகுதிகள், தண்டவாளத்தினுடைய ரெண்டு பகுதிகளை போல. ஒரு ஆண் என்ற உயர்வு எனக்கு வந்துடக்கூடாது. ஒரு பெண் தாழ்ந்தவர், இஸ்லாத்துல பெண்கள் தாழ்ந்தவர்கள் ஆண்கள் உயர்ந்தவர்கள் கிடையாது. பெண்கள் உயர்ந்தவர்கள் ஆண்கள் தாழ்ந்தவர்களும் இஸ்லாத்துல கிடையாது. பெண்ணுக்கென்று சில உரிமைகள், சில கடமைகள், சில பொறுப்புகள் இருக்கு. ஆண்களுக்கென்று சில உரிமைகள், சில கடமைகள், சில பொறுப்புகள் இருக்கு. எந்த ஆண் தன்னுடைய கடமையை, தன்னுடைய உரிமையை, தன்னுடைய சுதந்திரத்தை விளங்கி ஒரு பெண்ணுடைய கடமை என்ன, பெண்ணுடைய உரிமை என்னன்னு விளங்கி ஒரு வாழ்க்கையை வாழ்றோமோ அந்த வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கையாக மாறும். அந்த வாழ்க்கை இன்பமானதாக மாறும். அப்ப இறுதியாக 8வது மிக முக்கியமான விஷயம் கட்டுப்படுதல். 7வது என்ன? விட்டு கொடுத்தல். 8வது கட்டுப்படுதல். 8க்குள்ள வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இந்த 8க்குள்ள வாழ்க்கைங்கிறது இந்த 8 விஷயங்களையும் வாழ்க்கையில பேணும் போது நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்து நம்ம குழந்தைகள் சமூகத்தில் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு உலமாக்களா, டாக்டரா, இன்ஜினியரா, மிகப்பெரிய ஆய்வாளர்களாக சமூக மாற்றத்துக்கு இந்தியாவுடைய உருவாக்கத்துல மிகப்பெரிய பங்களிக்கக்கூடிய சமூகமாக மாறணும் அப்படின்னா ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை முறை சீராகாத வரை ஒரு சமூக மாற்றம் எங்கேயும் ஏற்படாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சமூக எழுச்சி எங்க இருக்குது அப்படின்னா தனி மனிதன்கிட்ட தான் இருக்கு. நான் சரியானாதான் என் குடும்பம் சரியாகும், என் குடும்பம் சரியானாதான் என் மகல்லாக்கள் சரியாகும், என் மகல்லாக்கள் சரியானாதான் என் ஊர் சரியாகும், என் ஊர் சரியானாதான் என் மாநிலம், என் நாடு, இந்த உலகம் சரியாகும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். என்னை நான் மாற்றிக்கொள்ளாத வரை இந்த உலகத்தில் எதையுமே நாங்க மாற்ற முடியாது. இது ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்ப 8வது மிக முக்கியமான விஷயம் கட்டுப்படுதல். வாழ்க்கையினுடைய தத்துவத்துல மிக முக்கியமான விஷயம் கட்டுப்படுதல். கட்டுப்படுதல் என்பது அடிமைத்தனம் கிடையாது. முதல்ல அந்த பெண்களும் புரிஞ்சுக்கணும், ஆண்களும் புரிஞ்சுக்கணும். பெண்களும் புரிஞ்சுக்கணும், ஆண்களும் புரிஞ்சுக்கணும். கட்டுப்படுதல் என்பது அடிமைத்தனம் கிடையாது. ஒரு ஆண் பெண்ணுக்கு கட்டுப்படுதல் என்பது அடிமைத்தனம் அல்ல. ஒரு பெண் ஆணுக்கு கட்டுப்படுதல் என்பது அடிமைத்தனம் கிடையாது. 2 பேரும் கட்டுப்பட்டு வாழ்க்கை முறையை வாழும் போதுதான் அது சிறந்த வாழ்க்கை முறையாக மாறுமே தவிர கட்டுப்படாம தான் தோண்டித்தனமாக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்துடலாம். நான் ஆண், யார் தெரியுமா ஆண், நான் பெண் அப்படிங்கிற உயர்வுக்கு அந்த ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது. எல்லா நிலையிலும் இணைந்து வாழணும். அதனாலதான் அல்லாஹ் சொன்ன லிபாஸ் வௌத்துல் லிபாசுல் லஹுன்ன. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவசியமான தேவை 3 தான். இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை. இது 3 தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்று. அப்ப இந்த 3 தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்று. ஒன்று இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை. இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் தேவையானது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல எந்த இடத்துலையும் நான் உனக்கு உணவாக இருக்கிறேன், எனக்கு நீ உணவாக இரு சொல்லல. நான் உனக்கு இருக்க இடமாக இருக்கிறேன், நீ எனக்கு இருக்க இடமாக சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் உனக்கு ஆடையாக இருக்கிறேன், நீ எனக்கு ஆடை. ஒரு ஆண் பெண்ணை பார்த்து லிபாஸ் வௌத்துல் லிபாசுல் லஹுன்ன. ஒரு ஆண் பெண்ணுக்கு ஆடையாகவும் ஒரு பெண் ஆணுக்கு ஆடையாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் மிக தெளிவா சொன்னதனுடைய காரணம் என்னன்னா, கணவன் மனைவி உறவு முறைகள்ல எல்லா நிலையிலும் ஒரு ஆடை ஒரு மனிதனுக்கு அந்தஸ்தை கொடுக்குது, பாதுகாப்பை கொடுக்குது.
ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுக்குது. இந்த எல்லாத்தையுமே ஒரு ஆண் பெண்ணுக்கு கொடுக்கணும், ஒரு பெண் ஆணுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியலைத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆன்ல சொல்லி கொடுக்கிறான். இந்த 8 விஷயங்களையும் வாழ்க்கையில நாங்கள் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யணும். திரும்பி சொல்றேன். ஒன்றாவது, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, ஒழுக்கமான வாழ்வியல் வாழுங்கள். ஒழுக்கமான வாழ்வியலை கொண்டுதான் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும். மூணாவது, மக்களிடத்தில், மனைவியிடத்தில், கணவரிடத்தில், தாய் தந்தையரிடத்தில், மாமனார் மாமியாரிடத்தில், எல்லாரிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள், சிரித்த முகமாக இருங்கள். நான்காவது, வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லா நிலையிலும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு கிடைத்தது சிறந்தது அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வாங்க. ஐந்தாவது, எல்லா நிலையிலும் மனிதர்களை மன்னிச்சிருங்க. ஆறாவது, சுயநலம் இல்லாம வாழுங்க. நான் நல்லா இருக்கணும் மட்டும் நினைக்காதீங்க, எல்லாம் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும், என் அத்தாமா நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஏழாவது, எல்லா நிலையிலும் விட்டு கொடுத்து வாழுங்க. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, விட்டு கொடுப்பவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. வாழ்க்கையில விட்டு கொடுத்து வாழுங்க. எட்டாவது, கணவன் மனைவி, மனைவி கணவன் 2 பேரும் கட்டுப்பட்டு வாழுங்க. இந்த வாழ்க்கை முறையை 7 விஷயங்களை நாங்கள் பின்பற்றும் போது வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக மாறும். அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும், குறிப்பாக இந்த மணமக்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.